This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியா உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. வர்த்தக போரை தீவிரப்படுத்தும் ட்ரம்ப் நம்மால் தப்பிக்க முடியுமா? உக்ரைன் மீதான போரை நிறுத்தவில்லை எனில் ரஷ்யா மீது 50% வரியை போடுவோம் என ட்ரம்ப் அச்சுறுத்தியிருக்கிறார். அப்படி மட்டும் நடந்தால் இந்தியா உட்பட பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும். இந்தியாவில் இருந்து இந்தியாவால் தப்பிக்க முடியுமா என்பதே தற்பொழுது கேள்வியாக இருக்கிறது. ட்ரம்ப் இந்த வரி மூலம் வர்த்தக போரை சர்வதேச அளவுக்கு விரிவுபடுத்துவார். அது ஆக்டோபஸ் கைகளை போல நீண்டு இந்தியாவையும் இறுக்கி பிடிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அதாவது இந்தியாவில் ஜவுளித்துறை மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறது. இங்கிருந்து ஜவுளிகள் ஐரோப்பியா, அமெரிக்கா நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி அளிக்கிறது. இதன் மூலம் அந்நிய செலவாணி அதிகரிக்கிறது. இந்தியாவுக்கு அமெரிக்க டாலர்கள் அதிக அளவில் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் ரஷ்யா மீது அமெரிக்கா 50% வரியை போடுகிறது எனில் ரஷ்யா சும்மா இருக்குமா? அதுவும் பதிலுக்கு வரியை போடும். எனவே இரு நாடுகளும் பொருட்களும் சந்தையில் விற்பனையாகாமல் தேங்கி நிற்க தொடங்கும். உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் இவை. இந்த இரண்டு நாடுகளும் வர்த்தக போரில் இருக்கிறது. எனினும் மற்ற நாடுகளில் வர்த்தகம் பாதிக்கப்படும். இந்தியாவில் இருந்து ஜவுளி ஏற்றுமதியானால் அது முன்பு இருப்பதை போன்று விற்காது. ஏனெனில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தற்பொழுது மந்த நிலையை எதிர்கொண்டு இருக்கும். எனவே இந்த ஜவுளி ஏற்றுமதி அப்படியே குறைய தொடங்கும். இதன் மூலம் அந்நிய செலவாணி குறையும். ஒரு கட்டத்தில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் குறைந்த இறக்குமதியாகும் பொருட்கள் அதிகரிக்கும். இப்படி மட்டும் நடந்தால் கையில் இருக்கும் அமெரிக்க டாலரின் இருப்பு காலி செய்துவிடும். ஏற்றுமதி குறைந்தால் வேலை இழப்புகள், அதைத் தொடர்ந்து பணவீக்கம், விலைவாசி உயர்வு இதெல்லாம் நேர்ந்து இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்று இந்தியாவிலும் பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மை உருவாகும். இது எல்லாவற்றிற்கும் காரணம் அமெரிக்காவின் வரிகள். எனவே இந்த வரி பாதிப்பில் இருந்து தப்பிக்க வேண்டும் எனில் பிரிக்ஸ் போன்ற அமைப்பிலும் அணிசேரா நாடுகள் அமைப்பிலும் இந்தியா தன்னுடைய வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க இந்தியா ஒத்துழைக்க வேண்டும். அப்படியெல்லாம் நடந்தால் உலகளவிய வர்த்தக பாதிப்பில் இருந்து ஓரளவுக்கு மீள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.